வணக்கம். பெருமான் ஆசை உண்டியல் வம்மின்னு கூப்பிட்றாரு. எதுக்கு கூப்பிட்றாரு? எதுக்கு ஆசைப்படணும்? அதாவது முக்காலத்திலும் அழியாத அந்த மூர்த்தம். அதாவது எந்த காலத்தில் அந்த அழியாத தேகம் பெற்று நான் பெற்றுக்கிட்டேன், நீங்கள் வாங்க, சன்மார்க்கத்துக்கு வாங்க, இங்கே பெற்றுக்கொள்ளலாம். அந்த திருச்சிற்றம்பலத்தில், அந்த லலாடத்தில், அந்த பூர்வ மத்தியில் அந்த சன்மார்க்கத்துக்கு வந்தீங்கன்னா அந்த அழியாத தேகத்தை பெற்றுக்கொள்ளலாம், முத்தேக சக்தியை பெற்றுக்கொள்ளலாம். நம்ம காக்கக்கூடிய அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவன் தான் நம்மளுக்கு அம்மாவும் அப்பாவும் இருக்கிறான். அந்த அருளாளன் தான் என்னைய எந்த ஒரு பழிச்சொலுக்கும் இல்லாமல் சோர்வையெல்லாம் போக்கி என்னை ஆட்கொண்டான் 9 வயதில். நான் எண்ணியவாறு கொடுத்தான். அவர் என்ன நினச்சாரு? உலக உயிர் திரளெல்லாம் மொழிநெறி பெற்றுடன்னு சொல்லிட்டு பெருமான் நம்ம பொருட்டு அவர் இறைவன்கிட்ட வேண்டினார். அந்த ஆட்சியை பெற்றுக்கொண்டார். இறைவனோட ஆட்சியை அவருடைய சாம்ராஜ்யத்தை அந்த மணிமகுடத்தை பெருமான் பெற்றுக்கொண்டார். நம்மளையும் பெறுறதுக்காக அந்த மரணமில்லா பெருவாளை பெற்றுக்கொண்டு அழியாத அந்த மூர்த்தம் அடைந்துடுறதுக்கு நம்மளை கூப்பிட்றாரு. அந்த எல்லாம் செய்யவில்லை சித்தம் அந்த பெருமான் உடம்புல எப்படி கலந்தான்? ஊனில் கலந்தான், உள்ளத்தில் கலந்தான், உயிரில் கலந்தான். அந்த தேசுடைய அந்த பிரகாசம் பொருந்திய அந்த பொதுவில் திருநடம் ஆடிக்கொண்டிருக்கின்ற அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவனை பற்றி பெரிய பதிவில் இருக்கிறது. ஞானசரி 10வது பதிவில் வருகின்றது. அன்பர்களே பாருங்கள். நன்றி, வணக்கம். ராமலிங்க அபயம்.